அனைத்து பண்பாட்டு நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான நல்வணக்கங்கள். இந்த காணொளியில் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு அது அத்தியாவசியமான விஷயம் எதை பற்றியதுன்னா, இந்த காணொளி அத்தியாவசியமான விஷயமாகவும் இருக்கும். இன்னொன்று அடுத்தபடியாக பார்த்துட்டோம்னா, பெண்களின் பாதுகாப்பை அதிகரிக்கும் வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பகுதி 7. இந்த பகுதி 7ல் நான் என்ன உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அப்படின்னா, நேற்று தினத்தில் நான் 1100ன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் உதவி மையத்தில் நான் இந்த விஷயத்த ஒரு மேலோட்டமாக தான் சொல்லியிருந்தேன். ரொம்ப ஆழமாக அவங்கக்கிட்ட பேச முடியல. ஏன்னா அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் கொடுக்கறதில்ல. ஒரு குறுகிய காலத்தில் எல்லா தகவலையும் சொல்கிற மாதிரி சுருக்கமாக சொல்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் பெண்களினுடைய பாதுகாப்பு பற்றின ஒரு விஷயத்தில் நம்ம சுருக்கமாக சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்கள பல வழிகளில் அவங்க பாதிக்கப்படுறதுனால அவங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு பாதுகாப்பு நம்ம வலுப்படுத்த வேண்டியதாக இருக்குது. வசதிகளை மேம்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதில் நான் சொன்னது என்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அது 1100ல் சொன்னது. அதுக்கப்புறம் அந்த செயலியில் முதலமைச்சர் உதவி கட்டுப்பாட்டு மையத்தினுடைய செயலியில் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் விடயங்களை சேர்த்து அதில் நான் பதிவிட்டிருக்கிறேன். அதில் பெண்களினுடைய பாதுகாப்பு இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, அதாவது ரொம்ப வசதி பொருளாதாரத்தில் முன்னேறியவங்களுக்கு அவங்க பெண்களாக அந்த ஆபத்தை தேடி போனால் மட்டும்தான் அவங்களுக்கு ஆபத்து ஏற்படுது. இல்லை அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறதுன்னா, எதேச்சியாக ஏதாவது ஒரு சில இடங்கள்ல தான் அந்த பொருளாதாரத்தில் முன்னேறியவங்களுக்கு அந்த ஆபத்துகள் வருது. ஆனால் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, பிலோ மிடில் கிளாஸு அப்படிங்க சொல்லக்கூடிய, அதே மாதிரி புவர் பீப்புள், ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க, ஒரு நடுநிலையான ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு கீழே இருக்கிறவங்க, அவங்க என்னென்னா இதில் அவங்க கையில் ஒரு அலைபேசி ஒரு ஃபோனு வாங்கி வைக்கிறது கூட அவங்க வசதி இல்லாமல் தடுமாறுறாங்க. இன்னொன்று நான் இந்த ஸ்விக்கி சொன்ன பார்த்தீங்களா, அந்த காணொலி பதிவு பண்ண பார்த்தீங்களா, அந்த ஒரு தகவலை அந்த ஒரு கண்டென்ட் மையக்கருவை நான் எடுக்கிறதுக்காக ஸ்விக்கியில் இணைஞ்சு அதில் எனக்கு ஒரு வருமானமும் இருக்குது. அதில் நான் ஒரு ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நான் இரவு நேரத்தில் ஒரு 11 மணிக்கு மேலே வீடு திரும்பும்போது என்னென்னா, என்னால் வந்து நிறைய இடங்கள்னால் நான் பார்க்கக்கூடிய அளவில் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. என்னென்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த வழியாக வர இருசக்கர வாகனங்களை அல்லது 4 சக்கர வாகனங்களை ஒரு இந்த லிஃப்ட்டுக்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கொண்டு போய் விடுற மாதிரி, அந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு அதில் ஏறி போகிறாங்க. இன்னொன்று பெண்கள் ரொம்ப தயக்கப்பட்டுக்கிட்டு ஏதாவது போக்குவரத்து வருமா வராதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிரமத்தில் அவங்க அப்படி நின்றுட்டே இருக்கிறாங்க. எங்கே அவங்க நிற்கிறாங்களோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணமாக வெளியூருக்கு இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டு வரவங்களாம் அப்படியே நிற்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து உடனடியாக அவங்கள நகர்ந்து கொண்டு போய் ஒரு பாதுகாப்பான இடம், அவங்க வீடாக இருக்கட்டும் அல்லது ஒரு காவல் நிலையமாக இருக்கட்டும் அல்லது ஒரு பொதுமக்கள் விழித்து கொண்டிருக்கிற ஒரு இடமா இருக்கட்டும், அங்கே விடுறதுக்கு சரியான ஒரு இணைப்பு வசதி இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அதை பற்றி யோசிக்கல. ஏன்னா நம்ம பாரம்பரியமாக வந்துட்டு இருந்த ஒரு பழக்க வழக்கம் தான் என்னென்னா, பெண்கள் எங்கேயாவது அந்த மாதிரி ஒரு இரவு நேரங்களில் அன்டைம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது மனித நடமாட்டம் இல்லாத நேரம், அந்த மாதிரியான நேரத்தில் அவங்கள முன்னே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, எங்கேயா இருந்தாலும் ஒரு 4-5 பேர் ஆண்கள் சேர்ந்து அவங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்கள கொண்டு போய் அவங்க வீட்டில் பத்திரமா விட்டு அதுக்கப்புறம் அதை எல்லாருக்கும் தகவலை பகிர்ந்துக்குவாங்க. இந்த மாதிரி இன்னார் இங்கே நின்னார், அவங்கள கொண்டு போய் பத்திரமா நம்ம அவங்க வீட்டில் விட்டாச்சு அப்படின்னா. இதில் குறிப்பாக ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடியவங்க அந்த அலைபேசி வாங்குறதுக்கே வசதி இல்லாமங்க ஊர் விட்டு ஊர் இல்லைன்னா வந்து ஒரு மாவட்டத்தை விட்டு மாவட்டம் அல்லது மாநகராட்சி விட்டு மாநகராட்சி அவங்க இடம்பெயர்வு வேலைக்காக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னா கையில் அலைபேசி இருக்கிறதில்ல. இன்னொன்று அந்த அலைபேசி இல்லாதனால எத்தனை மணிக்கு வேலைக்கு போகணும், எத்தனை மணிக்கு வேலை முடியும், அந்த தகவலெல்லாம் பரிமாறிக்க முடியாமல் அவங்க பொருளாதார அளவையும் திரும்ப பின்னடைவுலேயே இருக்கிறாங்க. இந்த விஷயத்துக்காக தான் நான் என்ன சொல்லியிருந்தேன், முதலமைச்சர் உதவி மையத்தில் என்ன சொல்லியிருந்தேன்னா, எல்லாம் அதாவது ஒரு ஏழையாக இருக்கிறவங்கள அவங்களால ஒரு மொபைல் கூட வாங்க முடியல. மொபைல் இன்றைக்கி என்ன ரேட் இருக்கும், ஒரு 400 500 600 அந்த ஒரு விலையில் 400 500 கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு தரமான ஒரு மொபைலை தயாரிக்கிறது அப்படின்னா இப்போ நோக்கியா, சாம்சங்கு, லாவா, கார்பனு,
அப்புறம் இன்னும் இன்னும் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த மோட்டரோலாவில் கூட ஒரு நல்ல ஒரு A1 A10 என்னமோ அந்த மாடல் பேர். அது அருமையான மொபைலு. ஏறக்குறைய ஒரு 20,000 பேர் வாங்கியிருக்காங்க. அந்த மொபைலில் கூட இல்லாத அளவுக்கு அது வெறும் 1200 தான். அந்த ஃபோனு கூட இல்லாமல் ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஏழை எளிய பெண்கள். ஏன்னா ஆண்கள் நம்ம விட்டுறலாம். ஆண்கள் எங்கேயா ஏழை எளியன்னு நம்ம போயிட்டோம்னா கையில் காசு சேர்த்து வைக்காமல் பெரும்பாலானவங்க அவங்கள என்ன சொல்கிறதுன்னா ஒரு மது அருந்தி தாங்களே வருத்திக்கிற ஒரு அமைப்பில் தான் இன்னமும் இருக்கிறாங்க அந்த பழக்க வழக்கத்துலலாம். ஆனால் பெண்களுக்கு மட்டும் இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறத ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு உத்தரவாதத்துடன் கூடிய எப்படி அதிமுக ஆட்சியில் ஒரு லேப்டாப்பு கொடுத்து எல்லாருக்கும் அந்த இணையதளத்தை பயன்படுத்துகிற மாதிரியான வசதி ஏற்படுத்தி கொடுத்தாங்களோ அதே மாதிரின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அதே மாதிரி வச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா மக்களுக்கு தரமான ஒரு அதுவும் எந்த மாதிரியான மக்கள்னா ஏழை எளிய பெண் மக்கள் பெண் சமூகத்தினரை சேர்ந்த மக்கள் அவங்களுக்கு என்ன ஆகுனா அந்த வசதி போய் சேரும். ஆனால் அது எப்படி என்னுடைய தரப்பில் எப்படி அதை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு யோசனை கொடுத்துட்றேன். அதுக்கு மேலே நடைமுறையினுடைய ஒரு சிக்கலை பொறுத்து நம்ம மாநில அரசு எடுத்துக்கிட்டு இது நம்ம தமிழ்நாடு மாநில அரசு மட்டும்தான் எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. வேறு எந்த இந்திய நாடாக இருந்தாலும் சரி அல்லது உலகம் முழுக்க வேறு எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி அதில் குறிப்பாக என்னென்னா அதாவது ஒரு ஆய்வு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி பெண்களுக்கு இலவசமாக கொடுக்குற மொபைலை அவங்க தவற விடக்கூடாது. வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அவங்களுடைய அடையாளமாகவே இருக்கணும். அவங்களுக்கு அந்த அலைபேசி எண் அப்படி இந்த ஒரு நம்பர் அந்த 10 ஸ்தானம் எண்கள் இருக்குது அப்படின்னா அந்த எண் ஒரு அடையாளம் இருக்குது. இப்போ எப்படி ஆதார் அட்டை இருக்குதோ அதே மாதிரி அந்த ஒரு அலைபேசி கைபேசி எண் என்னென்னா அவங்களுடைய அடையாளமாக இருக்கணும். அவங்களுடைய அடையாளமாக இருந்தால் மட்டும்தான் அந்த அடையாளம் எப்படின்னா அவங்க வேறொரு நாட்டுக்கு ஒரு எப்படின்னா அகதியாக புலம்பெயர்ந்தாலும் சரி அல்லது சொந்த நாட்டிலேயே ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்காக காத்திருந்தாலும் சரி அல்லது வேற ஒரு தேசத்துக்கு அவங்க வேலை வாய்ப்பு தேடி போனாலும் சரி அந்த ஒரு அலைபேசி அந்த கைபேசி எண் மாறவே கூடாது. அது அவங்க கட்டாயம் அதை வச்சுருக்கணும். இன்னொன்று இந்த மாதிரி ஏழை எளிய மக்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஏழை எளிய ஒரு என்ன சொல்கிறதுன்னா அந்த ஒரு இடத்துல இருக்கும்போது இந்த அலைபேசி அவங்க பயன்படுத்திக்கணும். அதுவே அவங்க முன்னேறி பொருளாதார அளவில் நல்லா படித்தோ அல்லது நல்ல ஒரு வேலையை பிடிச்சோ அவங்க முன்னேறிறாங்க அப்படின்னா அந்த அலைபேசி என்ன பண்ணணும்னா அவங்க திரும்ப அந்த அரசாங்கத்துக்கிட்டே நம்ம ஒப்படைச்சிடணும். ஏன்னா அவங்களுடைய அந்த ஐடின்னு சொல்லக்கூடிய அடையாளத்தை நம்ம அரசாங்கம் தான் கண்காணிக்கணும். ஏன்னா அவங்க அவங்கள ஏழைங்கிற ஒரு நிலையில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நடுத்தரம் அல்லது உயர்தரமான ஒரு நிலைக்கு அவங்கள முன்னேற்ற நம்ம உதவி கொடுக்குறோம். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஒரு ஐடியா இருக்கிறது மாறக்கூடாது. அவங்க தொடர்ந்து ஏழையாகவே இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடாது. அது நிரந்தரமாக இருந்ததுன்னா அது நம்ம ஜனநாயக கட்டமைக்கே ஒரு பெரிய பழிச்சொல் பாவ பெயர் அப்படி அந்த மாதிரி பண்ணலாம். அந்த அலைபேசி என்ன பண்ணோம்னா அவங்க விருப்பப்படி அதுவும் இல்லாமல் அந்த அலைபேசியில் அவங்கள நம்ம என்ன சொல்கிறது எந்த நாடுகளுக்கு போனாலும் உலகத்தில் எந்த பக்கம் சுற்றினாலும் அவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஒரு நிலையில் இருக்குது, அவங்களுடைய குழந்தைகளாக இருக்கிறாங்களா, அப்போ குழந்தைகள் இருக்கிற ஒரு தாய்மார்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு நம்ம எந்த மாதிரி அதாவது கணவன் இழந்தவங்க ஒரு கணவன் சரியில்லாமல் இருக்கிறவங்க அதே மாதிரி ஒரு தங்குவதற்கு ஒரு இட வசதி இல்லாதவங்க அந்த மாதிரியான மக்கள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வசதி அவங்களுக்கு பயன்படும். இந்த வசதி பயன்படும் போது என்ன ஆகுனா அவங்க எங்கே வேணால் அங்கே போய் தங்கலாம். இந்த அடையாளத்தை காமிச்சிட்டு இந்த கைபேசி அலைபேசி எண் அப்புறம் ஆதார் அட்டை இந்த மாதிரியான அடையாளத்தை காமிச்சிட்டு அவங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒரு அடுக்குமாடி குடியிருப்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு தங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னா இந்த அடையாளத்தினுடைய இதெல்லாம் விவரங்கள்லாம் பதிவு பண்ணி அங்கே போய் அவங்க ஓய்வு எடுத்துக்கலாம். அதுவும் குறிப்பாக அவங்க எங்கெங்கேருந்து புலம்பெயர்ந்து வராங்க அப்புறம் அவங்களுடைய சமிக்ஞைகள் அந்த அலைபேசியினுடைய சமிக்ஞைகள் எந்தெந்த இடத்த காமிக்குது, அப்போ அவங்க பாதுகாப்பாக இருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உறுதிப்படுத்தலாம். இதனால் என்ன ஆகும்னா பெண்கள் சமூகத்தில் ஒரு என்ன சொல்கிறது காட்டு மிராண்டிகள் மாதிரியான ஒரு ஆண் மனிதர்கள்கிட்ட
அவங்க சிக்காமல் அவங்க தப்பிச்சு வந்துடுவாங்க. ஒரு ஆபத்து அப்படின்னா உடனே அவங்கள அந்த இதுக்கு அழைச்சி அவங்க என்ன சொல்கிறதுன்னா ஒரு காவல் நிலையத்துக்கோ அல்லது வேறு ஏதாவது அரசாங்கத்தினுடைய ஒரு பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கோ அழைத்து அவங்க பேசி நான் இந்த இடத்துல இருக்க இந்த மாதிரியான பிரச்சனையில் இருக்கேன், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய தகவலையும் வந்து அப்படியே மேம்படுத்திகிட்டே இருப்பாங்க. நம்ம அரசாங்கத்திட்ட என்ன பண்ணுவாங்கன்னா பதிவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுலேயே நம்ம அடுத்தபடியாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிக் வாகனங்கள் பெருகிருச்சு சரிங்களா. இப்போ ஒரு பெண்களில் சில பேரோ இல்லைன்னா வந்து சிலரோ பலரோ அல்லது சிலரோ நம்ம வச்சுக்கலாம். அவங்க வேலையை முடிச்சுட்டு ஒரு இரவு ஒரு 11 மணி 12 மணிக்கு ஒரு இடத்துல ஒரு போக்குவரத்துக்காக காத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு போக்குவரத்து அதில் போகிறதுக்கு அவங்களுக்கு வசதி வேணும். உடனடியாக அவங்க அந்த இடத்துலேருந்து வீட்டுக்கு போகணும். நேரமாகிடுச்சு, பாதுகாப்பு இல்லை, ஒரு அச்சம் இருக்குது, பயம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த எலக்ட்ரிக் வாகனம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களில் ஒரு என்ன சொல்கிறதுன்னா நல்ல ஒரு ஒரு பெண்களை மதிக்கக்கூடியான மனிதர்களை அவங்கள இடம்பெயர செய்கிற மாதிரி அந்த பைக் டாக்ஸின்னு சொல்லுவாங்க. இந்த பைக் டாக்ஸி அப்படிங்கிறது ஓலா, யூபர் அப்படிங்கிற நிறுவனங்கள்லாம் இருக்குது. ஆனால் இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, பெண்களுடைய ஒரு ஏழை எளிய வசதியிலே வந்து மிக குறைவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும்னு இந்த காணொலியில் நான் அதாவது இந்த யோசனையை நான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். என்னென்னா ஒரு சென்னை கோயம்பேடுலேருந்து ஒரு பிராட்வே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிராட்வே போகிறவங்க போகிற வழியில் இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறேன், என்னை வந்து இந்த இடத்துல விட்டுருங்க அப்படின்னா அவங்க போகிற வழியில் அவங்க விடுற மாதிரியான ஒரு வசதிகளையும் நம்ம பைக் டாக்ஸியில் ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த பைக் டாக்ஸி அப்படிங்கிறதும் ஒரு நாளடைவில் அதில் ஒரு வருமானம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு நம்பிக்கை இல்லாதவங்ககிட்ட நம்ம ஒரு லிஃப்ட்டு கேட்டு கொண்டு போய் விடுங்க அப்படின்னு நம்ம கேட்டு போகிறதுல ஒரு பயம் இருக்கும். யாராக இருந்தாலும், ஒரு ஆணுக்காக இருந்தாலும் அந்த பயம் இருக்கும், பெண்ணுக்காக இருந்தாலும் அந்த பயம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு ஒரு அமைப்புக்குள்ளார பதிவு பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு அது ஒரு வியாபாரம் மாதிரி. நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, நீங்கள் ஒரு இன்னொரு ஆளை கூட சேர்த்துக்கிட்டு கொண்டு போய் இறக்கி விட்ருங்க, பாதுகாப்பாக இறக்கி விட்ருங்க. அந்த என்னென்னா அது ஒரு திடீர்னு ஆபத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கான தொகையும் கொடுத்துருங்க. அது ஒரு இது மாதிரி அப்போ அன்டைம்னு சொல்லக்கூடிய இரவு ஆட்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நேரங்களில் இந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகும்னா, அவங்க அழைப்பு கொடுத்து பேசுகிறாங்க, அது தனியாக மாட்டிக்கிட்ட பெண்கள் எங்கே அழைப்பு கொடுத்து பேசுகிறாங்க. இன்னொன்று அவங்கள பிக்கப் பண்ணி அவங்கள வண்டியில் ஏற்றிக்கிட்டு கொண்டு போய் இறக்கி விடுற இடம் சரியான இடமா இருக்கா, அதெல்லாம் வந்து நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கணும். அதாவது நம்மளுடைய டேட்டா பேஸ் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு சர்வர் வச்சு கண்டிப்பாக பதிவு பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா பெண்கள் நம்ம பாதிக்கப்படுற ஒரு சூழ்நிலையிலேருந்து நம்மளுடைய ஒரு அரசாங்கம் துணையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கட்டமைப்பை நம்ம மக்கள் மனசில் வந்து வேரூன்ற வைக்கலாம். இன்னொன்று அதை வந்து மேம்படுத்த வைக்கலாம். இதனால் அரசாங்கத்துக்கு எந்த விதமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவலி பெரிய பிரச்சனை எல்லாமே வந்து குறைஞ்சிரும். அதனால தான் இந்த ஒரு யோசனையை நான் முதலமைச்சர் உதவி மையத்தில் சொல்லியிருக்கிறேன். அவங்க மறுபடியும் எனக்கு அழைப்பு கொடுத்து பேசும்போது நான் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நான் சொல்லுவேன். இந்த ஒரு யோசனை எப்படி இருக்குங்கிறதும் உங்களுடைய கருத்துக்கள் மூலமாக பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்றைக்கி இருக்கிறது ஒரு பொருளாதார நெருக்கடியில் உலகம் முழுக்க இருக்கும். ஆனால் அதுக்கு அந்த மாதிரியான ஒரு நெருக்கடிக்கு இந்த மாதிரியான ஒரு மேம்பாடு யோசனைகள் கண்டிப்பாக ஒரு ஆதரவாக ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு உதவிகரமாக ஒரு என்ன நம்ம இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளில் அதை குறைக்கக்கூடிய விதமாக இந்த யோசனை இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நான் உங்களை அடுத்த காணொலியில் இது மாதிரியான பல நல்ல விஷயங்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இந்த காணொலியை பார்த்தா பயனுள்ளதாக இருக்கும்னு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.